Hi friends, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப அடியில் இருந்துச்சு, இப்போதான் நிறைய ரொம்ப இருக்கு. மழை எப்படி இருக்கோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு வந்துட்டு ஒரு ஜீன்ஸு ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சைக்கிளு எதுலேயும் உட்காராதடா ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இங்கே பாருப்பா கொண்டார். ஐ பிரஜனை அழகாக இருக்கான்ப்பா. சைடில் கோடு. That's what I'm talking about. Wait. Okay, now from the beginning. Hi friends. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா துணி எடுக்க போகிறோம். பிரஜனுக்கு வந்துட்டு பொங்கல் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் சொல்லு. ரைட்டாக எப்படி திரும்ப? அப்படியே ஓகே. நான் வீடியோ எடுத்தால் நீ தலை செய்வறியா? ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கி போயிட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டோம். தலை குளித்தேன்ல, நான் தலை குளிச்சாவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் தடனா தான் ஃபேஸ்லாம் அப்படியே ஆயிலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போயிட்டு ஜாலியாக அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே இந்த வீடியோவில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். அவ்வளோதான் சொல்லிட்டேன். நம்ம பிறந்த நாள் வந்து 29 வயசு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு எனக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி தரலாம் மாமா. அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ட்ரெஸ் எடுக்கணும் குட்டி குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு. அப்படியே நம்மளுடைய ஷாப்பிங் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்னென்ன வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு போகலாமா? போகலாம். ரைட். பார்க்குறாங்க அவனுக்கு. பேசுப்பா. பேசு. ஒன்று தானே காமிக்கலான்னு கொஞ்ச நாளில் நானும் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருவேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், என் ட்ரெஸ் எடுத்ததை காமி. அன்றைக்கி நம்ம சரியாகவே காமிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி போயிட்டு போத்தீஸ் போனேன். போத்தீஸில் வந்துட்டு ஒரு சாரீ பிடிச்சிது, அது இன்னொருத்தவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அது நான் அந்த கடையில் அதுக்கப்புறம் எடுக்கலை. அதுக்கப்புறம் சென்னை சில்க்ஸ் போயிட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஒரு சாரீ எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாரீ எப்படி ப்ளவுஸ் தைக்க தான் லேட் ஆகும் போல். எப்படியும் பொங்கலுக்கு தைச்சி தரமாட்டாங்க. ஸோ இன்றைக்கி பிறந்த நாள் சொல்லிட்டு அப்படியே ஒரு சுடிதார் எடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. அதனால் அப்படியே எனக்கு ஒரு சுடிதார் எடுத்துனேன். அப்படியே ட்ரெஸ் வாங்கிட்டு. எஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் வந்துட்டு நிறைய பேர் ஆன்லைனில் சாரீ காமிக்கும்போது இந்த மாதிரி கலரில் பார்த்தேன். அதே மாதிரி இருந்ததுனால சென்னை சில்க்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீ எடுத்தேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1250 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பேசிகிட்டே இருக்காமல் போயிட்டு நம்மளுடைய பிரஜனுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு, இன்னொரு குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு அப்படியே நம்ம வேலையை முடிச்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ கோவிலுக்கு வந்திருக்கோம். எனக்கு பிறந்த நாள் இல்லை, ஸோ அதனால் சாமி கும்பிட்டு வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் துணி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் துணி கடைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். இது சாமி கோவிலுக்கு ஓகேவா? ஓகே. சாமியெல்லாம் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இப்போலாம் ஃப்ரீயாக சாமியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு துர்க்கை அம்மாவுக்கு நான் விளக்கு வாங்கியிருக்கேன். அங்கே போயிட்டு துர்க்கை அம்மாவுக்கு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு ஃப்ரீயாக கோவிலில் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ரொம்ப கூட்டமாக இல்லை. நல்லா சாமி ஃப்ரீயாக பார்த்துட்டு சீக்கிரம் வெளியே வந்துட்டோம். ஃபெஸ்டிவல் அந்தனா நல்லா கூட்டமாக இருக்கும் போல் அவர்கிட்ட எப்படி ஒரு 4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிற்கணும். ஃப்ரீயாக இருக்கிறதுனால சாமி நல்லா பார்த்தாச்சு. விளக்கு போட்டுட்டு ஓகே. இங்கே ஒரு தெப்பக்குள்ள இருக்காது, பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தெப்பக்குள்ள வந்து ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ். சிவன் கோவில் எங்கே போய் மீனா மீன் பட்டியா? இங்கே ஒரு மீன் பேர் எவ்வளோ பெரிய மீன் பேர் பொரி போட்டிருக்கலாம். பிரெட் வாங்கி வந்துருக்கலாம். பொரி கூட நிறைய இருக்குது. பிரெட் ஏதோ உடனே வந்து எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் எல்லாம் இதெல்லாம் வெள்ளை கலரு பிளாக் கலரில் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வரும்போது யானை இருந்துச்சு. தண்ணி ரொம்ப அடியில் இருந்துச்சு. இப்போலாம் நிறைய ரொம்ப இருக்குது. மழை எப்படி இருக்கோ அதான் நிறைய ஊற்றி சொல்லுங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் யானை இருக்கும், லக்ஷ்மி யானை. அது ஒரு பிளேஸே இப்போ விரிச்சோடி போயிருக்கு. அவங்களுடைய அங்கெல்லாம் போக முடியல. இப்போ இது இழுத்து கொட்டிருக்காங்களோ. ஆமாம் ஆமாம், முன்னாடி அங்கெல்லாம் போக முடியுமா? சூப்பராக இருக்குது. செம்ம
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் பிரஜனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா துணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்குமா அவங்க அப்பாவுக்கு. ஃபிட்டாக எடுப்பாராம், ஃபிட்டாக. மேக்ஸுக்கு போகிறோம் இப்போ உள்ள. நம்ம போயிட்டு பார்க்கலாம் அவர் நினச்ச மாதிரி ட்ரெஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போறியா உனக்கு? பிரச்சனை இந்த பேக் தான் நம்மளாம் எல்லாத்தையும் வாரி போட்டு வாங்கிட்டேன். ஏய் அழகழகாக இருக்குது பொம்மைலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக ஏனை பொம்மை, ஏனை உட்காந்துக்கிறாரு. கரடி பொம்மை, லஞ்ச் பாக்ஸ். இது மாதிரி பேக் தான் வாங்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும்ல. அதை விட கொஞ்சம் இன்னும் பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதில் ஒரு ட்ரெஸ் வச்சா கரெக்டாக இருக்கும்ல. லிஃப்ட் என்ன பண்ணணும் வர மாட்டேங்குது. வயசாகிடுச்சாங்காட்டி மாமாவுக்கு லிஃப்ட்டில் கூப்பிட்டு போகிறதா இருக்குது. எஸ் இறக்கும் மாமாவுக்கு. இல்லை பிரச்சனை. ஆமாம் ஆமாம். நம்மளுடைய குட்டீஸ்க்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம். இங்கே பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம வீட்டுக்காருக்கு எது பிடிக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தேடுவார் ஒரு மாடுன்னு. ஆனாலும் கண்ணு மூடின்னு இருக்க ட்ரெஸ் தேடுவார் அப்படின்னு எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க. எதுக்கு ட்ரெஸ்லாம் கண்ணு மூடின்னு இருக்கணும். மேக்ஸ் ஷோரூம். மேக்ஸ் 6 to 24 months. நம்ம தம்பிக்கு இங்கே தான் இருக்கும். 24 months 2 years பேபி. எஸ் அப்படியே ஃபிட்டாக எடுக்க போகிறேன்னு சொன்னேன். ஃபிட்டாக எடு. எப்போ பார்த்தாலும் இந்த டிஷர்ட்டே பொறிக்கணும் வந்து வை கூட்ட பூரா. ஒரு ஜீன்ஸு, ஒரு கோட்டு, ஷூட்டு அந்த மாதிரி இடம். அப்போ தான் எங்கேயோ வெளியிலலாம் எடுத்து போட்டு போகலாம். தம்பி உனக்கு தானே ட்ரெஸ் எடுவேன். இது மாதிரி கலரில் இருக்குது அவங்ககிட்ட. தீபாவளிக்கே இது மாதிரி கலரில் தான் எடுத்தோம். இதெல்லாம் அந்த ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஏதோ அந்த என்னது ஏதோ ஒரு இது ஆஃபீஸில் வேலைக்கு போட்டுருவாங்களே ஐடி கம்பெனிலாம் அந்த மாதிரி. அதுதானே இப்போ போட்டுக்கிறான் தெரியல. திரும்ப திரும்ப அதையே போய் எடுக்கிறேன். இந்த ட்ரெஸ் தான் பிரஜனுக்கு எடுத்துருக்கோம். டிஷர்ட் எடுக்கணும் பாரு. இல்லாத கலரா பாரு. இல்லாத கலரா இது நல்லா இருக்காது பாரு. பிங்க் நல்லா இருந்தது. இது சிம்பிளா தான். நல்லா தான் இதானா. 1600 1700 வேணாமா? இங்கே இருக்கு. அப்புறமா ஒன்று பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு மட்டும் இங்கே ட்ரெஸ் எடுத்தோம். எனக்கு வந்துட்டு எதுவும் அந்தளவுக்கு வந்துட்டு சூட் ஆகலை. எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஷார்ட்டாகவே இருக்கும். ஸோ வேறு கடைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு வந்துட்டு ஒரு ஜீன்ஸு, ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிஷர்ட்டு. இங்கே வந்தால் அவருக்கு ஒரு டிஷர்ட்டு. இங்கே வந்தாவே ஒரு டிஷர்ட் ஒன்று. அம்மாவுக்கு மட்டும் எடுக்கல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தம்பிக்கு பொங்கல் ட்ரெஸ். தம்பிக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு எடுக்கணும். அப்புறம் எனக்கு வந்து எடுக்கணும். எனக்கு வந்துட்டு சுடி பார்க்கலாம். ஆனால் சாரீ தான். ஓகேவா? இதே செட் ஆகுனா சாரீ தான். பயங்கரமாக இருக்குதுல்ல. ஆனால் இதே 1200 எடுக்கணும். பட் வந்து எனக்கு எடுக்க முடியும். சம்பளம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு பிரஜனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம். இப்போது எனக்கு தான் எடுக்கல. அடுத்த கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயாவது எனக்கு செட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூ பார்ன் ஷாப் வந்திருக்கோம். இங்கே தான் வந்துட்டு கேர்ள் பேபிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் முன்னாலே போங்க, நான் பின்னாலே வரேன். நியூ பார்ன் வெல்கம். என்ன கூட கூப்பிடாம ட்ரெஸ் எடுக்கிறாங்க. தங்கச்சி பாப்பாவுக்கு நான் சூஸ் பண்ணுறேன், நீ எடு. இங்கே பார்த்தியா குட்டி குட்டி அழகழகாக சேர் சைக்கிள்லாம் இருக்குது. இதெல்லாம் மாமா இதில் உட்கார வச்சு பாரு, தம்பி ஓட்டுறாங்க. நான் உட்காந்தா கூட வாங்கிடலாம். பிரச்சனை எங்கே பாடுறா சைக்கிளு, எதுலையும் உட்காராதடா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். இங்கே பார்த்தியா சூப்பராக இருக்குது. இதில் காலத்துக்கு வச்சுன்னு உட்காரு. சரிவா நான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். போய்ட்டு பில் போட்டு நிறைய குழந்தை யாரும் பிறக்கிறது நிறைய குழந்தை பண்ணால் தான் இங்கே குட்டி பிள்ளை தூங்க வருதா? தம்பிக்கு தூக்கம் வருதா? தம்பிக்கு தூக்கம் வந்துச்சு மாமா. என்னது கேஎஃப்சியா? பிரியாணி மாரி இருக்குதாதா? அது நல்லா இருக்காதா? பர்கர் வாங்கலாமா? பர்கரு சாப்பிட்டே ரொம்ப நல்லா ஆச்சு மாமா. என்னது அதெல்லாம் நிறைய வாட்டி சாப்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு கேஎஃப்சியில் இருக்குது. கேஎஃப்சியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பர்கர் தான் இப்போ வெயிட் பண்ணி சொல்லிடுறாங்க. சூச்சு வேறு அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வீட்டில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றேன். இப்படி சாப்பிட மாதிரி தம்பிக்கு தூக்கம் வருது. ஸோ அதனால் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கேஎஃப்சி பர்கர் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். எப்படி தெரியல, யாராவது சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்கும், சாப்பிட்டு டேஸ்ட்டு வந்து சொல்லுங்கள். என் கூட ஷேர் பண்ணுறோம். லோக்கல் பண்ணிருக்கோம், வெயிட்டிங்கில் இருக்கோம். கொடுத்தாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு The next day. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா முடி வெட்டின்னு வந்துட்டார். பாருங்களேன் சூப்பராக இருக்கார். இதுல ஸ்டைலுடாப்பா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய ஸ்டைலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ப்ரெசன்ட்க்கு வந்துட்டு முடி வெட்ட போகிறாங்க. கூட வந்துட்டு நானாக போகல, எங்கள் வீட்டுக்காரர் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, ஒரு இன்டர்வியூ போனால் அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. இந்த மாதிரி இதுக்கு தான் நான் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் முடி வெட்டுறதுக்கு கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் முடி வெட்டணுமா? அது எந்த கடைன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட போகலான்னு பார்த்தா எப்படியும் அங்கே டைம் ஆகும். நான் போனேன்னா அப்புறம் லஞ்சு சமைக்க லேட் ஆகிடும். அதனால் நான் போகல. அவரை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு முடி வெட்டணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ரெசன்ட் முடி வெட்டுறோம். மொட்டை அடித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு முடி வெட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு மொட்டை அடித்து 6 மாதம் ஆகுது. 6 மாதமாக கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் விட்டோன்னா கொஞ்சம் அப்படியே நல்லா இல்லை, அப்படியே முடியோடு பார்க்கறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு முடி நாங்கள் மொட்டை அடிக்கிறதுனால கொண்டெல்லாம் போட்டு விட்டோம். இப்போலாம் கொண்டை போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. முடி வெட்டினா தான் குழந்தைக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முடியே வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி முடி தான் வெட்ட போகிறாங்க தம்பிக்கு. இவங்க போய் வெட்டின்னு வருவாங்க. நம்ம வீட்டில் சமைச்சிட்டு சுடு தண்ணி போட்டு வச்சோன்னா அவங்க வந்துட்டு அப்படியே முடி வெட்டணும், வரவும் குளிக்கவும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா போகி, அப்புறம் தை பொங்கல் வருது. இதுக்கு நடுவில் போய் நம்ம வெட்ட முடியாது. இப்போ வெட்டிட்டு வந்தோன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வர ஃபங்க்ஷன் போனோம். எங்கள் அண்ணாவுக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இப்போயே முடி வெட்டலாம்னு சொல்லிட்டு ப்ரெசனுக்கு வந்துட்டு முடி வெட்டலாம் தான் இன்றைக்கி பிளான் பண்ணி முடி வெட்ட போயிடுறாங்க. முடி வெட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. எப்போ வராங்கன்னு பார்ப்போம். சும்மாவே இவர் போவார், ஒரு நாள் கடத்திட்டு வருவார். ப்ரெசண்ட்டுக்கு அவ்வளோ அப்படி ஆகுமா? காலையில் இன்னும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, பால் மட்டும் தான் குடிச்சிருக்கான். சாப்பாடு வந்துட்டு முடி வெட்டிட்டு வந்தான்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சரி அவங்கள அனுப்பி விடலாம். டைம் ஆகிடுச்சு, இப்போயும் மணி 10 ஆகுது. இப்போ போனால் தான் அவங்க எப்படி 12 மணிக்கு அந்த மாதிரி வருவாங்க. காஃபி குடித்ததுனால, பால் குடித்ததுனால அவனுக்கு பசிக்காது. போயிட்டு முடி வெட்டிட்டு வந்தப்போ தான் அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டணும். போய் சீக்கிரம் வந்துடுங்க சரியா? எப்படி வெட்டின்னு வரேன்னு பார்க்கணும். அதே சும்மா இங்கே நமக்கு இது பண்ணின்னு வராது. நல்லா அழகாக வெட்டின்னு வா ஸ்டைலாக. முடி வெட்டினறியா? சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், நான் முடி வெட்டிட்டு போகிறேன். ஃபஸ்ட் டைம் வெட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு ஹாய் சொல்லு
இந்த ஃபோன்ல நான் ஹாய் கூட பார்க்கவே மாட்டேறது. ஐபோன்ல எடுத்தா பாப்பாங்க. ஏய் சரி போயிட்டு வாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். பை பிரஜன். முடியாது நான் போயிட்டேன். நீ அங்க பாருப்பா. சரி ஓகே அமைதியா நீ வீடியோ காட்சி அவர் பேசுவாரா? அவங்க அம்மா யூடியூப் வீடியோ எடுக்கும்ல, அப்ப அப்படியே வந்து பார்த்து பேசுவாரு, வணக்கம் சொல்லுவாரு. அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சுப்பா. இங்கே பாரு. ஐ சூப்பராக ஆகிட்டு பத்தியா? இதை வந்து தரேன். ஜிபே பண்ணி விட்டா போலாமா? இங்கே போயிட்டு அவன் அழுவ மாட்டான், அவன் சும்மா ஆக்ஷன் கொண்டார். ஐ பிரஜன் அழகா இருக்கான்ப்பா. சைடில் கோடு. மம்மி என்ன சொல்லுது பாப்போமா? முடி வெட்டிட்டாரு தம்பி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கிறாரு. இன்னும் கேட்டுக்கு வெளியில இருக்காரு. என்னை விட்டு போகும்போது ஒரே அழுக வர ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே ஒரே அழுக. அப்படியா? வீடு எடுக்கலையா? ஏய் தங்க பிள்ளை முடி வெட்டிட்டாரா? ஏய் கோடெல்லாம் போட்டு வந்துக்கிறாரு கட்ட. ஏய் என்னடா கோடு போட்டு வந்துக்கிறா? ரெண்டு பக்கம்ப்பா. இது என்ன கட்டிங்க? சும்மா ஒரு கட்டிங். பேர்லாம் கிடையாது. பேர்லாம் கிடையாது. ஏய் பேர்லாம் கிடையாது. ஏய் கோடு போட்டு வந்துக்கிறியா? முடி வெட்டும் போது ஜாலியாக இருந்துச்சா? ஏன் பிரச்சனை? ஜாலியாக இருந்துச்சா தங்க? முடி வெட்டினு வந்தியா? ஏய் சூப்பராக இருக்கிறாரா ஃப்ரெண்ட்ஸ். தம்பியோடைய முடி வெட்டின கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கே பாருங்க கோடெல்லாம் போட்டு வந்துக்கிட்டாரு. இந்த சைடு கட்டு பிரச்சனை. இங்கே கட்டு, இங்கே கட்டு. ஏய் தம்பி சூப்பராக முடி வெட்டினான்ட்டான்டா. மேலெல்லாம் முடி அப்படியே இருக்குதுடா. இது என்னப்பா ஸ்டைலு? பிரச்சனை என்ன ஸ்டைல் இது? முடி வெட்டுறதுக்கெல்லாமா அழுவுறது? என்ன ஸ்கூல் போனால் அடிக்கடி முடி வெட்டினார் சொல்லுவாங்க மிஸ்ஸு. அழக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. பிரச்சனைக்கு முடி வெட்டினு வந்தவரை சைட்லலாம் வேறு கோடு போட்டு வந்துக்கிறான் பாருங்களா. சைட்லலாம் கோடு போட்டு வந்துக்கிறாரு. சூப்பராக இருக்குதா? நான் வேறு கூட போகலையா, அதனாலே அழுதுருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து வீட்டில் இருந்துட்டு கடைக்கு போகும்போதே அழுதுட்டு நான் சும்மா பாய் காமிச்சேன்னா நானும் கூட வரலன்னு அழுதான். அதுக்கப்புறம் போயிட்டு அங்கேயும் அழுதுருக்கான் முடி வெட்டும் போதும். மேலெல்லாம் முடியாக இருக்குது. இப்போ தலைக்கு குளிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஸ்டைலு. ஏன்னா தலை குளிச்ச அப்புறம் பிரச்சனை எல்லாமே அழகாக இருப்பார். சும்மாவே குட்டி அழகு. இப்போ வந்துட்டு முடி வெட்டினது அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கிறாருடா. சரி இப்போ நம்ம குளிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பியை. அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டேன் அப்புறம் பார்க்கலாம். இங்கே வர இங்கே வர நான் முடி வெட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லுப்பா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். பிரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சாச்சு. அழகாக இருக்குடா தம்பிக்கு முடி வெட்டினா பாரு. சோக்காக இருக்கிறாருப்பா. முடி வெட்டுற கல்லப்பா எப்படிப்பா பண்ண சேட்டை? ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு ஒரே அழுகையா. முடி வெட்டுறவங்களே வந்துட்டு சொன்னாங்களாம், உங்கள் பையன் அதாவது உங்கள் குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு நான் வெட்டின மாதிரி வேறு எந்த குழந்தையும் பார்க்கல. அந்த அளவுக்கு என்ன அடைவாட்டி பிடிச்சி அழுதுக்குன்னு காட்டவே இல்லையா சரியா. எங்கள் வீட்டுக்கார் தோல் மேலே அழுத்தி பிடிச்சின்னு அதுக்கப்புறமா எப்படியோடையே வெட்டினாங்களாம். அதை அவர் சொன்னாராம், அடுத்த வீடு நீங்கள் வெட்ட வரமெல்லாம் நான் அதுக்குள்ளேயே வந்து ட்ரெயின் ஆகி வச்சுருக்கணும், உங்கள் பையனை எப்படி நான் சமாளித்து முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அந்த அளவுக்கு வந்துட்டு சேட்டை பண்ணிக்கிறாரு. ஹேய் வா சொல்லு, எதில் வெட்டினாங்க? கத்தி வச்சு வெட்டினாங்களா மிஷின் வச்சு வெட்டினாங்களா? சொல்லு எப்படி வெட்டினாங்க? கத்தி வச்சு வெட்டினாங்களா? வலிச்சுதா? ஜாலியாக இருந்துச்சா? எப்படி பறந்தது? உனக்கு முடி வெட்டினாங்கல்ல அந்த அங்கிள் எப்படி வெட்டினாங்க உனக்கு சொல்லு? நல்லா வெட்டினாரா? எங்கே கத்திலாம் பல்லல? இவர் கோடு காமிய இது
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோடு போட்டு வச்சுக்கிறாரு 2 பக்கமும். ரோடு தான் போடணும். இதே கோடு. ஏய் தம்பி சூப்பராக இருக்குதுடா கோடு. இதே இங்கே காட்டு, 2 பக்கமும் கோடு. பின்னாடி காட்டு. இந்த பாருங்க பின்னாடிலாம் வா பின்னாடி காட்டு. பின்னாடி எப்படி இருக்கு? ஏய் பின்னாடி அங்கே பாரு, காக்கா கூப்பிடுது பாரு. சூப்பராக இருக்குப்பா பின்னாடி. சூப்பராக வெட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பிரஜன் பார்க்கவே அழகாக இருக்கான். க்யூட்டாக இருக்கிறாரு பிரஜனை. முடி வெட்டினதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி சூப்பராக போயிட்டு முடி வெட்டின்னு வந்துட்டாங்க அவங்க அப்பா. நான் கூட போகலான்னு ஆசையாக இருந்தேன். சரி அப்புறம் சாப்பாடு செய்ய டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் போவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அம்மா சாப்பாடு செய்யணும் தான் உங்க கூட வரல. பிரஜன் வந்துட்டு பொங்கலுக்கு அழகாக வந்துட்டு முடியெல்லாம் வெட்டின்னு ரெடி ஆகிட்டாரு. இப்போ தைப்பொங்கல் அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சேரீ எடுத்தது வந்துட்டு ப்ளவுஸ் தைக்க முடியாது போல், அதனால் சேரீ மட்டும் போய் ஓர அடிச்சுன்னு வந்து அது மட்டுமாவது கட்டிக்கலாம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். டாடா பாய்.